எல்லோருக்கும் சந்தோஷம். வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் பஞ்சு போல் மெத்துன்னு ஒரு ஆப்பம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசிங்க, இட்லி அரிசி எல்லாமே. அதுக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக உளுந்து, அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா. ஸோ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக கழுவி ஊற வச்சுக்கோங்க 4 ஹவர்ஸ். அந்த சோயாவையும் வெந்தயத்தையும் மட்டும் 8 ஹவர்ஸ் தனியாக சோக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா நான் வாஷ் பண்ணி 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கூட உப்பு கலக்கிட்டு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயை தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் இது ஃபர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் எப்போவுமே ஆப்பம் செஞ்சால் தான் நல்லா வரும். இது நல்லா பாருங்கள், 8 மணி நேரம் நான் வச்சதுக்கப்புறம் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகிருக்கணும். இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் குழம்புங்க. அதுக்கு தேங்காய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே பச்சை மிளகாய் 3, இது கூட ஹோல் கரம் மசாலாஸ், ஒரு 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது கூட நீங்கள் கசகசாவும் முந்திரி ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே பொட்டுக்கடலை. இது எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ண தக்காளிங்க, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கின உடனே இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வர மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்து தண்ணி ஊற்றி குழம்பு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான ஆப்பத்துக்கு தேவையான குழம்பு ரெடி. இந்த ஆப்பம் நம்ம எப்பவும் ஊற்றுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக ஊற்றுவாங்க. இது கடாய் வடைச்சட்டியில் தான் ஊற்றணும். நான் இரும்பு வடைச்சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது மாவை, இந்த மாதிரி ஊற்றி அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா மெத்த மாதிரி ஆப்பம் ரெடி. தேங்க்யூ.